முன்னாள் முதல்வர் கருணாநிதி சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் பாடிய என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே பாடல் தனக்காக பாடப்பட்டது என்று கூறி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். அதனை விரிவாக பார்ப்போம். தமிழக அரசியலில் எத்தனையோ மோதல்கள், விவாதங்கள் நடந்திருந்தாலும் சட்டமன்றத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆற்றிய அந்த ஒரு உரை இன்றும் பலரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் திரையில் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் எனக்காக பாடப்பட்டது என்று கலைஞர் பகிரங்கமாக உரிமை கொண்டாடிய அந்த தருணம் ஒரு மாஸ் வரலாற்று சம்பவம். 1963 வெளியான பணத்தோட்டம் திரைப்படத்தில் எம்ஜிஆர் பாடி நடித்த என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற பாடல் தமிழகத்தையே ஒரு உலுக்கு உலுக்கியது. கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அந்த வரிகள் தோல்வியில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதாக அமைந்தது. தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இந்த வரிகள் ஒலிக்கும்போது திரையரங்குகளில் எம்ஜிஆரின் ரசிகர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். ஆனால் பின்னாளில் சட்டமன்றத்தில் பேசிய கருணாநிதி இந்த பாடலுக்கு பின்னால் இருந்த ஒரு ரகசியத்தை உடைத்தார். அந்த தலைவன் நான்தான். சட்டமன்றத்தில் எம்ஜிஆரின் பாடல்கள் குறித்து பேச்சு எழுந்தபோது கலைஞர் கருணாநிதி மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விளக்கத்தை அளித்தார். எம்ஜிஆர் எனது 40 ஆண்டுகால நண்பர். நான் திமுகவின் தலைவராக வரவேண்டும் என்று மனதாக விரும்பியவர் அவர். எனக்காக தேர்தல் களத்தில் உழைத்தவர். அந்த பாடலில் ஒரு தலைவி இருக்கிறாள் என்று அவர் பாடவில்லை, ஒரு தலைவன் இருக்கிறான் என்றுதான் பாடினார். அந்த தலைவன் என்று அவர் என்னைதான் குறிப்பிட்டார். அந்த பாடல் எனக்காகத்தான் பாடப்பட்டது என்று கலைஞர் கொக்கரித்தபோது அவையே நிசப்தமானது. அரசியல் ரீதியாக எம்ஜிஆரும் கருணாநிதியும் எதிரெதிர் துருவங்களாக நின்றாலும் தங்களுக்குள் இருந்த அந்த ஈகோவை தள்ளி வைத்துவிட்டு நண்பன் எனக்காக பாடினான் என்று கலைஞர் சொன்னது அவரது அரசியல் முதிர்ச்சியை காட்டியது. எம்ஜிஆர் என்ற பிம்பத்தை தலைவன் என்று உலகம் கொண்டாடிக் கொண்டிருக்க அந்த தலைவன் என்று அவர் என்னைதான் சொன்னார் என்று கலைஞர் உரிமை கொண்டாடியது தமிழக அரசியலின் மிக முக்கியமான கிளாசிக் தருணங்களில் ஒன்று. எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி ஆகிய இரு ஆளுமைகளும் தமிழக அரசியலின் இரு துருவங்களாக திகழ்ந்தவர்கள். அரசியல் மேடைகளில் ஒருவரையொருவர் கடுமையாக விமர்சித்துக் கொண்டாலும் தங்களுக்குள் இருந்த 40 ஆண்டுகால ஆழமான நட்பை அவர்கள் ஒருபோதும் மறந்ததில்லை. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற பாடலில் வரும் ஒரு தலைவன் இருக்கிறான் என்ற வரியை தனக்கான அங்கீகாரமாக கலைஞர் கருணாநிதி சட்டசபையில் உரிமை கொண்டாடியது வெறும் அரசியல் சாதுரியம் மட்டுமல்ல, அது தன் நண்பன் மீது அவர் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் வெளிப்பாடு. திரையில் ஒரு புரட்சி தலைவன் பாடிய அந்த பாடல் நிஜத்தில் ஒரு தலைவன் உருவாக துணையாக இருந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அரசியல் நகரிகத்துக்கும் தனிப்பட்ட நட்புக்கும் இலக்கணமாக திகழும் இத்தகைய தருணங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் என்றும் அழியாத சுவடுகளாக நிலைத்திருக்கும்.